வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி. இது ரோமில் இருந்து நான் வழங்கும் vlog நம்பர் 4. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, வேர்ல்டு ஃபேமஸான ரோமில் இருக்கிற வாட்டிக்கன் சிட்டியில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காக்குள்ளே இருக்கேன். இதுதான் வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கத்தோலிக் சர்ச்சஸாம். இந்த சர்ச்சு செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதோடைய வால் பெயிண்டிங்ஸ், அதோடைய ஆர்கிடெக்சர் எல்லாமே நல்ல பெரிய பெரிய தூண்கள். நான் யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், அதில் நிறைய சர்ச்சும் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய சர்ச் இது அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய பார்த்துருக்கேன், வெனிஸில் இருக்கிறது, அதுக்கப்புறமா ஸ்பெயினில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ச் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியல, நார்மலாக தான் ஃபீல் ஆச்சு எனக்கு, எல்லா சர்ச்சும் மாதிரியும். ஆனால் உள்ளே வந்தால் உள்ளுக்குள்ளே நிறைய ரூமாக அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பிரம்மாண்டம். இது யூரோப் எல்லாமே கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் கோவிலுக்கெல்லாம் எப்படி பிரம்மாண்டமாக கோபுரங்கள் இருக்கும், ஹிந்து கண்ட்ரி, மெஜாரிட்டி ஹிந்துஸ் அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி இங்கே சர்ச் விதவிதமாக கட்டியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காகவே நம்ம போகலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வாட்டிக்கன் சிட்டியிலேருந்து வெளியே வந்துட்டேன். இங்கே தான் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கஃபெட்டேரியா மாதிரி இருந்தது, கஃபே. அதில் ஒரு குட்டி பீஸா, ஒரு கோக், ஒரு காஃபி, இது எல்லாம் இன்க்ளூசிவ் மெனு. அதுக்கு 10 யூரோஸ். ஓகே, நான் பெரிய பீஸா வாங்கினாலும் சாப்பிட மாட்டேன், ஒன்று கரெக்டாக தான் இருந்துச்சு, காஃபி எல்லாம் சேர்ந்து பிடிச்சதுக்கு. இப்போ அடுத்த டெஸ்டினேஷனான ட்ரெவி ஃபவுண்டைன், அங்கே தான் போக போகிறேன். இந்த 2 போலீஸ் குதிரையில் போயிட்டு இருக்காங்க. இப்போ 3 மணி ஆகுது. காலையிலேருந்து கொலசியம், ரோமன் ஃபோரம், பேலண்டைன் ஹில், இங்கே வாட்டிக்கன் மியூசியம் இல்லை, மியூசியம் போல வாட்டிக்கன் சிட்டியில் அந்த பெசிலிக்கா, செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா, அதுக்கு ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ என்ட்ரன்ஸ், அதனால அதை பார்த்துட்டு சாப்பிட்றேன். 3 மணி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 அட்ராக்ஷன் என்னோட லிஸ்ட்ல இருக்கு, அதை தான் பார்க்க போகணும். ஓகே, அடுத்து பார்ப்போம். வாட்டிக்கன் சிட்டி பாப்பா, இங்க பாருங்கயா, ரோம் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டுங்க. எனக்கு ஏதோ 4-5 யூரோப்பியன் சிட்டிஸ் ஒன்னா சேர்த்து பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இவ்வளவு பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா தெரியுது எனக்கு எல்லாமே. Oh my god. இதுக்கு முன்னாடி நான் போன சிட்டி எல்லாம் அவ்வளவு சின்னதா இருந்துச்சா, இல்ல இது அவ்வளவு பெருசா இருக்கானே தெரியல. வாவ், பிரம்மாண்டம். வாட்டிக்கன் சிட்டியிலேருந்து பஸ் ஏறி
ட்ரிவி ஃபவுண்டைன் அதுக்கிட்ட தான் நான் ஒரு ஈவினிங் அந்த மாதிரி போய் இறங்கினேன். அந்த ட்ரிவி ஃபவுண்டைன்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப். அங்கே இறங்கி அந்த ட்ரிவி ஃபவுண்டைன் எங்கே இருக்குதுன்னு தேடி கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அப்படியே நடந்துகிட்ருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோம் வந்து இந்த மூலையிலேருந்து அந்த மூளை வரைக்கும் எல்லாமே பிரம்மாண்டம் தான். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக, என்னால் நம்பவே முடியல இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து நம்ம நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் ஸ்கொயர்ஸு, எங்கே போனாலும் பில்டிங்ஸு, எங்கே போனாலும் அட்ராக்ஷன்ஸு. இப்போ தான் தெரியுது இட்டாலி ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ என்ன ஆயிருக்குன்னா, நான் லைவாக பேசி தான் எடுத்திருக்கேன். ஆனால் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. மைக்கில் வந்து சார்ஜ் போயிருக்கு. அதனால் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. இப்போ உட்காந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு. இந்த இடத்துல வரும்போது என்ன ஆச்சுன்னா, கூகுள் மேப் வந்து ஒரு வழி காட்டிகிட்டே இருந்துச்சு. நான் அதை பார்த்து நேராக போயிட்டேன். ஆனால் அந்த ரூட் வந்து ஒரு பக்கம் வளையணும், அப்படியே லெஃப்டில் போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு செவரு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வால் மாதிரி. அது வழியாக தான் ட்ரிவி ஃபவுண்டைனுக்குள்ளே போகணும். ஆனால் நான் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்தேன். என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் மேப்பை பார்த்து மறுபடியும் ரிட்டன் வந்து அந்த காம்பவுண்ட் வழியாக உள்ளே நடைஞ்சு இப்போ அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த ட்ரிவி ஃபவுண்டைனுக்கு போகிற வழி ஃபுல்லாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் இருந்தது நம்ம ஷவனீர்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த ஃபேமஸான ட்ரிவி ஃபவுண்டைனை வந்து ரீச் ஆகியாச்சு. இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஃபவுண்டைனு. அந்த தண்ணி கலரை பாருங்கள், அப்படியே லைட் ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குல்ல. அந்த ஃபவுண்டைனில் இருக்கிற சிலைகள் வேறு லெவல் பிரம்மாண்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செம்ம கூட்டமாக வேறு இருந்துச்சு. நான் ஒரு ஈவினிங் 5 மணிக்கிட்ட தான் அங்கே போய் ரீச் ஆனேன். அவ்வளோ கூட்டம் அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே போய் என்ட்ராகிறதுக்கு. லைனில் ரொம்ப நேரம் நின்று அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பேரை தான் உள்ளே விடுறாங்க. நம்ம வெயிட் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நானுமே லைனில் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே தூரத்தில் இருந்து அந்த ஃபவுண்டைனுடைய அழகை ரசிச்சுட்டே இருந்தேன். அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. நமக்கு தமிழில் மன்மதன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சுல்ல, அதில் கமல்ஹாசன், மாதவன், த்ரிஷா அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே யூரோப்பில் டூர் போகிற மாதிரி தானே இருக்கும். ஃப்ரான்ஸில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்சிலோனா வருவாங்க கப்பலில், க்ரூஸ் ட்ரிப்பில். பார்சிலோனா டு ரோம்க்கு வருவாங்க. ரோமில் அந்த கொலசியமில் போயிட்டு காலை சண்டை போடுற மாதிரி. அதுக்கப்புறமா ட்ரிவி ஃபவுண்டைன் வருவாங்க. அங்கேருந்து கடைசியாக வந்து வெனிஸுக்கு போவாங்க. வெனிஸில் தான் போய் அந்த மூவி முடியும். நான் அந்த படத்தை லாஸ்ட் இயர் தான் பார்த்தேன், 2024 இங்கே போலாண்டில் இருக்கும்போது தான். அந்த படம் பார்க்கும்போது நான் வெனிஸ் மட்டும் கவர் பண்ணி இருந்தேன். இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோ பண்ணுற இந்த சமயத்தில் நான் பார்சிலோனாவையும் விசிட் பண்ணியிருந்தேன், ரோமில் இருக்கிற கொலசியமையும் பார்த்தாச்சு, ட்ரிவி ஃபவுண்டைனையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஃப்ரான்ஸ் மட்டும் கவர் பண்ணலை. அது மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் ஃப்யூச்சரில் விசிட் பண்ணேன்னா அதையும் நான் வந்து vlog-ஆ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய சேனலில்.
இப்போ ஃபவுண்டெயின்லேருந்து அந்த தண்ணி குதிக்கிற அந்த நேச்சுரலான சவுண்டை வந்து கேட்டுட்டு வாங்க. அதை உங்களுக்காக எடிட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் விடுறேன் வீடியோவில். இந்த ட்ரெவி ஃபவுண்டெயினில் நம்ம என்னத்தையாவது வேண்டிட்டு காசு போட்டோம்னா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருந்தேன்னா, அதனால் என்கிட்ட போலீஸ் ஸ்லாட்டி அந்த காயின்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து நான் வேண்டிட்டு அந்த குளம்ல ஃபவுண்டெயினில் போட்டு வந்திருக்கேன். நடந்துச்சுன்னா பார்ப்போம். அது நடந்துச்சுன்னா என்ன வேண்டினேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னோடய சேனலில் நான் சொல்லுவேன். காயின் போட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபவுண்டெயினுடைய சைடில் வந்து நமக்கு சேர் மாதிரியும் இருக்கும் உட்கார்றதுக்கு. சேர்னால் அந்த மார்பிளால் பண்ணப்பட்ட சேர் மாதிரி தான் இருக்கும். அங்கே உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் அதை அப்படியே பார்த்துட்ருக்கலாம். அதுக்கப்புறமா எந்திரிச்சு போயிடலாம். ஒரு அளவுக்கு கூட்டம் அங்கேருந்து காலியானதுக்கப்புறம் தான் அடுத்து வர்றவங்கள விடுவாங்க. யாரும் வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளா போகிற வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிளம்பிட்டேன். அடுத்து நான் எங்கே போனேன்னா, ரோமில் இருக்கிற இன்னொரு ஃபேமஸான அட்ராக்ஷனான ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ். அது எங்கே இருக்குன்னா, நம்ம ட்ரெவி ஃபவுண்டெயின்லேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம நடந்தே போய்க்கலாம், டிரான்ஸ்போர்ட்லாம் தேவையில்லை. இதுவுமே எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரி ஒரு ஓல்ட் டவுன் ஸ்கொயர் மாதிரி தான் இருந்தது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த அமைப்புமே அப்படி தான் இருந்தது. ஜென்ரலாக ஓல்ட் டவுன்னாலே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கும். கீழே வந்து நார்மலான ரோடெல்லாம் இருக்காது, கற்களால் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனாலே அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். அதே ஃபீல் தான் இங்கேயும் வந்துச்சு. அந்த ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு படகு வடிவிலான ஒரு ஃபவுண்டெயினும் இருந்தது. அதை சுற்றி எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஆனால் சரியான கூட்டம். அந்த ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியல. நான் கீழேருந்து அப்படியே ஒவ்வொரு படியாக மேலே ஏறி போயிட்டுருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு சீரியஸாகவே ரோமில் 1 டே பத்தவே இல்லை. நான் ஒழுங்காக பிளான் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. நான் 3 சிட்டி வந்து 3 நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா இட்டாலியில். அதனால் ரோமை என்னால் அவ்வளோ பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அங்கங்கே சும்மா போய் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. மேபி இன்னொரு சான்ஸ் கிடச்சா வேணால் நான் விசிட் பண்ண ட்ரை பண்ணுவேன் நெக்ஸ்ட் டைம். இப்போ ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழேருந்து ஏறி 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 மேலே போயிட்டேன். மேலேருந்து பார்க்குறதுக்கு ரோமுடைய சிட்டி வியூ அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ எங்கே நிற்கிறேன்னா, அந்த ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸோடைய டாப் இருக்கு இல்லையா, அதுக்கு
அந்த பக்கம் ரோடு இருக்கும். அந்த ரோட்டுக்கு மேலே வந்து போனோன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. அந்த சர்ச்சுடைய நுழைவு வாயில் இது. இந்த இடத்துல இருந்து அப்படியே வியூவை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் கொலசியம் கிட்டேயே போயிட்டேன். அதை பகலில் பார்த்தோம் இல்லையா, நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஒரே க்யூரியஸாக இருந்தது. அதனால் ஹாய் அகெயின். வாட்டிகன் சிட்டி போயிட்டு, ட்ரெவி ஃபவுண்டைன் போயிட்டு, ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் போயிட்டு, மறுபடியும் கொலசியம் எங்கே என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே வந்திருக்கேன். ஏன்னா 4 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியும் இதை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி, டைம் இருக்குல்ல, கடைசியாக இதை வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கு லைட்டில். இந்த கொலசியமாக பகலில் பார்க்குறது ஒரு அழகுன்னா, ராத்திரியில் பார்க்குறது அதை விட இன்னொரு அழகுங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 டைம்லேயும் பார்த்துடணும். பொழுது இருக்கும்போதும் பார்த்துடணும், பொழுது போனதுக்கப்புறமும் பார்க்கணும். நீங்கள் ரோமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக 2 வேளையிலையும் பாருங்கள். ரெண்டுமே விதவிதமான அழகை வந்து நமக்கு காட்டுது. நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு போயிருந்தேன் கொலசியம் பார்க்குறதுக்கு முன்னாடி. அவங்க சொல்லியிருந்தாங்க ரெண்டுமே வெவ்வேறு அழகாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நல்வாய்ப்பாக எனக்கு அது அமைஞ்சது. கொலசியம் இரவில் மின்னுதுல. இது ஈவினிங் ஒரு 7 மணி அந்த மாதிரி. பெருசாக அந்த கொலசியம் கிட்ட ஆளுங்க யாருமே இல்லை, ஒரு 1-2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் போலீஸ் வந்து அங்கே ஜீப்போட நின்றுட்டு இருந்தாங்க, எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ரோம் வந்து ஜென்ரலாக ஸ்கேரியான பிளேஸு. நீங்கள் தனியாக போனீங்கன்னா யார் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் பாதுகாப்புக்கு போலீஸ் இருந்துட்டு தான் இருந்தாங்க. நான் அங்கே உட்காந்து அப்படியே அந்த வீசுகிற அந்த ஒரு தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தென்றல் காற்று மாதிரி அந்த காற்று வந்து அவ்வளோ ப்ளஷராக இருந்துச்சு. அங்கே வந்து கொலசியமுக்கு முன்னாடி பெஞ்செல்லாம் இருக்கும், சேரெல்லாம் இருக்கும். அதில் உட்காந்துட்டு அப்படியே கொலசியத்தோடைய அந்த அழகை நைட்டில் அது ஜொலிக்கிறத பார்க்குறதுக்கு 2 கண்ணு போதாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலை கொடுக்கும். அதுவும் இந்த போலாண்டு கடும் குளிரில் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு வார்ம் கண்ட்ரிக்கு போகிறது செம்மையாக இருந்துச்சு. ரோமில் அந்த 1 டே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறமா இந்த கொலசியம் பக்கத்துலேயே நமக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், இல்லைனா மெட்ரோ ஸ்டேஷனுமே இருக்குது. அது 2த்தில் எதை வேணால் யூஸ் பண்ணி நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டேக்கு போய்க்கலாம். நான் பஸ்ஸில் தான் போனேன். இப்படி தான் ரோமில் எனக்கு அந்த நாள் முடிவுக்கு வந்தது. அதுக்கடுத்த நாள் நான் எங்கே போனேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.